Hi students, this is Vijay. Example 2.36. Suppose Z1, Z2 and Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle modulus of Z equal to 2. If Z1 equal to 1 plus I root 3, then find Z2 and Z3. So Z ஓட point 1 plus I root 3 னா அப்போ Z ஓட வேல்யூ Z3 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? So first பாருங்க, given வந்து பாத்தீங்கன்னா modulus of Z equal to 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாடலஸ் ஆஃப் Z equal to எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் இந்த பக்கத்தில் எந்த கான்ஸ்டன்ட் இல்லைன்னா அது வேல்யூ வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படி எழுதுறோம்னா இதோட ஃபார்ம் பாருங்க, நம்ம ஆல்ரெடி 2.6ல படிச்சிருக்கோம். சரியா? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் ஃபார்முலா இன் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் Z நாட் ஈக்குவல் டு R. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் சர்க்கிள் ஃபார்ம் என்னது? மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் Z நாட் ஈக்குவல் டு R. இந்த Z நாட் நமக்கு என்னது? சென்டர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல சென்டர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர்ன்றது ஃபார்முலா சொல்லும்போது Z நாட், நம்மளுக்கு அப்படியே Z நாட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போ Z நாட்ன்றது 0. இட் மீன்ஸ் பாயிண்டா சொல்லும்போது 0,0. இந்த இடத்துல நான் டைரக்டா 0 சொல்லியிருக்கேன், அதாவது ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட் 0, அதுதான் 0,0 அப்படின்றது. ஓகே, தென் ரேடியஸ் R வேல்யூ, ஸோ R வேல்யூ கம்பேர் பண்ணுங்க, R இடத்துல என்ன இருக்கு? 2 அப்படின்னு இருக்கு. சரியா? அதுதான் நம்ம பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிரா பண்ணிருக்கோம். இதுல நம்மளுக்கு சர்க்கிளும் டிரா பண்ணிருக்கோம். அந்த சர்க்கிள்குள்ள ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிளும் நம்ம டிரா பண்ணிருக்கோம். ஓகே, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம இது அதான் கிவன் வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னது? 2 யூனிட்ஸ், அதாவது 2,0 அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் என்னது? 2,0. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இது வந்து நம்மளுக்கு 0,2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ரேடியஸ் வந்து 2 தெரிஞ்சிச்சு, சென்டர் வந்து 0, அதனால தான் சர்க்கிள் வந்து பாசிங் த்ரூ த ஆரிஜன் அப்படின்னு நான் டிரா பண்ணிருக்கேன். சரிங்களா? தென் ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு 3 வெர்டிசஸ் மார்க் பண்ணும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, Z1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த Z1 பாருங்க, 1 பிளஸ் I ரூட் 3, எக்ஸ்ன்றது 1, ஒய்ன்றது ரூட் 3. பாருங்க, எக்ஸ்ன்றது வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து 1, இது நம்மளுக்கு எக்ஸ்ன்றது 1, இது 2 யூனிட்ஸ்னா அப்ப இது எக்ஸ்ன்றது 1. y வந்து ரூட் 3ன்றது ரூட் வேல்யூ 1.732, நியர்பை 2 கொஞ்சம் குறைவா. அப்போ டெஃபினட்டா இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்னது? இது வந்து நம்மளுக்கு Z1, இதுதான் நம்மளுக்கு Z ஓட பாயிண்ட். எக்ஸும் பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் கோரண்ட். ஸோ டெஃபினட்டா அந்த Z1 ஓட வேல்யூ கண்டிப்பா இதான் இருக்கும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? நெக்ஸ்ட் Z2ன்றது என்ன, அடுத்தது Z3ன்றது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ இதுல ஒரு நம்ம சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 360 டிகிரி. ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் இது 360 டிகிரி. இதுல நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் பாருங்க 3 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிட் பண்ணும். சரிங்களா? நம்மளோட தீட்டாட வேல்யூ வேணும். நம்மளுக்கு எக்ஸசைஸ்ல கொஸ்டின்ல தீட்டா கொடுத்துருப்பாங்க, இங்க எக்ஸாம்பிள் கொடுக்கல. அதனால இந்த ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக இந்த 3 என்ன பண்றேன்? டிவைட் பண்றோம். ஸோ டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? நம்ம பாருங்க, இது 1 3 are 3, 2 3 are 6, 0. இட் மீன்ஸ் 120 டிகிரி. சரி, என்னது? 120 டிகிரி. நம்ம 60 டிகிரி அப்படின்னா π/3 எழுதுவோம். ரேடியன் எழுதும்போது 60 எப்படி எழுதுவோம்? π/3 எழுதுவோம். இப்போ 120 டிகிரி எழுதும்போது இதை 2 into அப்படின்னு எழுதிக்கலாம், அதாவது 2 into π/3 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை என்ன சொல்றோம்னா, இந்த ஆரிஜின்ல இருந்து நமக்கு Z1, Z2, Z3 வெர்டிசஸ் மார்க் பண்ணிருக்கல, அதோட ஆங்கிள்ஸை 3 பார்ட்ஸா ஸ்பிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இது வந்து 1, தென் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 2, இது நம்மளுக்கு என்னது? இது மேல அப்படியே டாட் போட்டுக்கிறேன், ஆல்ரெடி லைன் இருக்கு, டாட் போட்டுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு 3. பாருங்க, இந்த 3 ஆங்கிள்ஸை ஈக்குவலா ஸ்பிட் பண்ணிட்டு அதை 3ஆல டிவைட் பண்றோம். ஏன் 3 டிவைட் பண்றோம்னா இந்த ரீசன், இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆரிஜின்ல இருந்து வர 3 ஆங்கிளோட ஆங்கிள் என்ன, அதாவது Z1ல இருந்து Z2 ஆங்கிள் வந்து எவ்வளவு வந்து நம்மளுக்கு ஆன்டி கிளாக்வைஸா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது அந்த ஆங்கிள் வேணும். Z1 இருந்து Z2 ஆங்கிள் இட் இஸ் 2π/3. அதே மாதிரி Z2ல இருந்து Z3 ஆங்கிள் 2π/3. அதே மாதிரி Z1ல இருந்து Z3 ஆங்கிள் 2π/3. சரிங்களா? இங்க 360 எதுக்கு எடுத்தோம்? ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்ன்றதுனால 360. இங்க ஆரிஜின்ல இருந்து இந்த Z1, Z2, Z3 வெர்டிஸோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக 3 ஆங்கிள்ஸ் வேணுன்றதுக்காக 3ஆல டிவைட் பண்றோம். அங்க 3 டிவைட் பண்ணும்போது 120 வருது. இந்த 120 நம்ம எப்படி எழுதலாம்? 2π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் ட்ரையாங்கிள் தான், அப்படின்னா 3 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்? Z1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்.
ஸோ கிவன் z1 கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல 1 plus I root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம், இது வந்து போலார் ஃபார்மா மாற்றணும். ஸோ போலார் ஃபார்ம்ன்றது r இன்டூ காஸ் பிளஸ் ஐ அப்படி வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஷார்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணியும் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நான் இங்க வந்து என்ன பண்றேன், ஷார்ட்கட் மெத்தட் அப்ளை பண்றேன். இங்க 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 கேன்சல் பண்ற மாதிரி என்ன பண்றேன்னா, இது வந்து 1/2 பிளஸ் I root 3/2. டேபிள் வேல்யூஸ் மேட்ச் பண்ணும்போது மேட்சிங்கா வரும்போது இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியலன்னா நம்ம போலார் ஃபார்ம்ல தான் கம்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்க, நான் 2 மல்டிபிள் எடுத்திருக்கேன். அதை கேன்சல் பண்றது அப்படியே டிவைட் பை 2ன்னு சொல்லிட்டு ரியல் பார்ட் இமேஜ் அப்படி எடுத்திருக்கேன். இந்த 2 மல்டிபிள்னா 2 கேன்சல் 2 கேன்சல், திரும்ப அதே 1 பிளஸ் I root 3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? தென் இந்த 2 இன்டூ இந்த 1/2 பிளஸ் I root 2 அப்படியே நம்ம வந்து டேபிள் யூஸ் டிக்னாமெட்ரி டேபிள் யூஸ் பண்ணி போலார் ஃபார்ம் மாத்த போறோம். சரிங்களா? இந்த ரியல் பார்ட் வந்து காஸ்ல கம்பேர் பண்ணோம், இமேஜினரி பார்ட் வந்து சைன்ல கம்பேர் பண்ணோம். ஸோ காஸ் நம்மளுக்கு எப்போ 1/2 வரும்னா காஸ் 60 டிகிரி, அதாவது காஸ் π/3. ரெடி என்ன சொல்றது, காஸ் π/3. அதே மாதிரி சைன்ல எப்போ நம்மளுக்கு ரூட் 3/2 வரும்னா வந்து நமக்கு சைன் π/3 மீன்ஸ் சைன் 60 டிகிரி. சரிங்களா? எப்பவுமே எக்ஸ்னா காஸ் ஆகும், ஒய்னா சைன் அப்படின்னு யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ Z1 நம்மளுக்கு என்ன கிடைச்சாச்சு, 2 இன்டூ காஸ் π/3 பிளஸ் ஐ சைன் π/3 அப்படின்னு கிடைச்சாச்சு. சரி, ஷார்ட்டா எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, Z1 ஈக்குவல் டு 2 இன்டூ காஸ் π/3 பிளஸ் ஐ சைன் π/3 எப்படி எழுதலாம் பாருங்க, இன்ட்ல ஃபார்ம்ல கொடுத்து பாருங்க, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ரைட் ஆஸ் இ ஃபார் ஐ தீட்டா. சரிங்களா? அந்த மாதிரி இது எப்படி எழுதிக்கலாம், இ பவர் ஐ π/3. தீட்டா இடத்துல நம்மளுக்கு வந்து π/3 இருக்கு, இ ஃபார் ஐ π/3. காஸ் π/3 பிளஸ் ஐ சைன் π/3 எழுதினாலும் அல்லது இ ஃபார் ஐ π/3 எழுதினாலும் ரெண்டு ஒன்று தான். இது வந்து நம்மளுக்கு ஆயிலர்ஸ் ஃபார்ம். சரிங்களா? இப்போ Z1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ Z1 இருந்து Z2 பாயிண்ட் வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ற ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பாருங்க, Z இன்டு இ ஃபார் ஐ தீட்டா, Z இன்டு இ ஃபார் ஐ தீட்டா. இந்த தீட்டான்றது தான் இங்க வந்து 2π/3. இந்த 2π/3 நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, Z2 வெர்டிசஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ Z2 ஈக்குவல் டு எங்க இருந்து கண்டுபிடிக்கிறோம், இந்த Z1 இருந்து Z2 மூவ் பண்றோம். அப்போ Z1 இன்டு இ பவர் ஐ தீட்டா. இந்த பாருங்க ஃபார்ம்ல தீட்டான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, Z வந்து Z2 மூவ்க்கு எவ்வளவு ஆங்கிள் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா 2π/3. என்னது 2π/3. Now substitute Z1 value. So Z1 வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா Z1 என்ன இருக்கு, 2 இன்டூ இ பவர் ஐ π/3 இன்டூ இ பவர் ஐ இன்டூ 2π/3. தென் 2 இன்டூ இ பவர் பாருங்க பேஸ் சேம் பவர் ஆட். சரிங்க, இன்றது பேஸ் சேமா இருக்கு, பவர் ஆட் பண்றோம். ஸோ ஐ காமனா வெளியில எடுத்துக்கிறேன், பேலன்ஸ் ஆட் பண்ண பாத்தீங்கன்னா இது வந்து π/3 பிளஸ் இது பார்த்தா நம்மளுக்கு 2π/3. So then 2 into e power I into LCM வந்து சேம் 3. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் LCM நியூமரேட்டர் பாருங்க 5 plus 2π ஆட் பண்ணா 3π. So 3 கேன்சல், பேலன்ஸ் 2 into I π. சரியா? So 2 into e for I π, அதாவது e for I theta அப்படின்னு எப்படி எழுதலாம், cos plus I sin எழுதிக்கலாம். அந்த மாதிரி இங்க e for I π எப்படி எழுதிக்கலாம்னா cos π plus I sin π எக்ஸெட்ரா வேல்யூ சொல்றதுக்காக போலார் ஃபார்மா மாத்திக்கிறோம். சரியா? e for I π எப்படி எழுதுறோம், cos π plus I sin π அப்படின்னு மாத்துறோம். So then Z2 equal to 2 into cos π, it means cos 180 degree. cos 180 வேல்யூ பார்த்தீங்கன்னா -1, sin 180 டிகிரினா 0, 0 டைனா 0 அப்படின்னு ஆயிடும். அப்போ Z2 வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, -1 plus 0 னா -1, -2 னா -2. அப்போ Z2 வெர்டிசஸ் பாயிண்ட் என்னன்னா எக்ஸாக்ட்லி -2. சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம், Z3 கண்டுபிடிக்கிறோம். ஸோ Z3 இன்டூ, ஸோ எங்க இருந்து கண்டுபிடிக்கிறோம், Z2ல இருந்து Z3 மூவ் பண்ற அந்த ஆங்கிளோட உங்களுக்கு கவுண்டர் வைஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ Z2ல இருந்தா நமக்கு Z3 மூவ் ஆகுது. இப்போ Z3 ஈக்குவல் டு Z2 இன்டூ இ பவர் ஐ தீட்டா. தீட்டான்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் 2π/3. சரிங்களா? தென் Z2 வேல்யூ பாருங்க, வாட் இஸ் Z2 வேல்யூ, Z2 வேல்யூ பார்த்தோன்னா -2. Z2 என்னது -2 e பவர் I 2π/3. தென் -2 e for I theta அப்படின்னு பாத்தீங்கன்னா cos theta cos 2π/3 plus I sin
2 pi by 3. Okay. Then minus 2 into 2 pi by 3 நமக்கு என்னது 2 into 16 120. So 120 என்றது second quadrant. அப்போ sin quadrant எப்படி எழுதலாம்? pi minus pi by 3 அப்படின்னு எழுதலாம். உங்களுக்கு 180 minus 3 அதான் pi minus pi by 3. இது LCM எடுத்து பாருங்க 2 by 2 by 3 தான் வரும். இதே மாதிரி sin பாத்தீங்கன்னா 2 by 3 எப்படி எழுதலாம்? pi minus pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. So the next step minus 2 into. So 180 minus theta na second quadrant. Sin cos is negative. 180 is in function, no change. Cos of 180 minus theta na minus cos theta. சரியா? So அதே மாதிரி next பாருங்க 180 minus theta second quadrant. Sin உள்ள sin is positive, அதனால plus. So sin of 180 minus theta means sin theta. So angle reduce பண்ணிட்டோம். Then minus 2 into cos 60. இந்த மைனஸ்க்கு மைனஸ் cos 60 பார்த்தீங்கன்னா 1 by 2. So minus 1 by 2 plus I into sin 60 னா root 3 by 2. So then Z3 equal to. So minus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 cancel minus minus plus ஆயிடும் 1. Then இந்த plus and minus னா minus 2 cancel ஆச்சுன்னா நம்மளுக்கு minus I root 3. Then Z ஓட வேல்யூ என்ன பாருங்க நம்மளுக்கு 1 minus I root 3. Okay, all in the sum. Thank you.